ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் முதல் பகுதியில் கூட ஆவிக்குரியவன் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே இந்த உலகத்தில் 2 விதமான மனிதர்கள் உண்டு. மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று 2 விதமான மனிதர்கள் உண்டு. மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சமான காரியங்களை சிந்தித்து உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள், தேவன் சொல்லியிருக்கிற காரியங்களை கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரிய மனிதன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மாம்சத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாவற்றையும் நிதானிப்பதில்லை. எதையாகிலும் ஒன்றை செய்து அநேக தோல்விகளிலும் பிரச்சனைகளிலும் போராட்டங்களையும் சிக்கி தவித்து அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம், ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் எல்லாவற்றையும் நிதானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இங்கு நமக்கு பவுல் கொரிந்தியர் புஸ்தகத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். அதுபோல நாம் மாம்சத்துக்குரியவர்களாய் இராதபடிக்கு ஆவிக்குரியவர்களாக நாம் ஒவ்வொரு நாளிலும் எல்லா காரியங்களையும் நிதானிக்க வேண்டும். நிதானிக்காமல் நாம் எதையும் செய்யக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகள் என்றால் மாம்சத்துக்குரியவர்கள் அநேக பிரச்சனைகளை சிக்கி தவித்து அழிந்து கொண்டிருப்பதனால் ஆவிக்குரிய மனிதர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து எல்லாவற்றையும் செவ்வியாக, எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக, எல்லாவற்றையும் வெற்றியாக அவர்களால் செய்ய முடியும். ஏனென்றால் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக, ஆராய்கிறவர்களாக, நிதானிக்கிறவர்களாக இருப்பதினால. அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளை மற்றவர்கள் யாரும் இவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி வெற்றி காண்கிறார்கள், எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாக முடிகிறது என்று மற்றொருவனாலும் உங்களை நிதானிக்கப்படாத முடியாதபடிக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களாக இந்த பூமியில் 2 விதமான மனிதர்கள் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ்வது கடினம், ஆனால் அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதர்களும் ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்து நிதானித்து வாழ்ந்து மற்றொருவராலும் உங்களை நிதானிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. இதுதான் வேத வசனத்தில் பவுல் நமக்காக கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் மாம்சத்துக்குரியவர்களாய் இராதபடிக்கு ஆவிக்குரியவர்களாய் இருந்து இந்த பூமியில் வாழ்ந்து தேவனுக்காக வாழ்வோம், வெற்றியை காண்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கண்களை முடிச்சு பிக்கலாய்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஆவிக்குரியவர்களாய் இந்த பூமியில் நாங்கள் வாழ எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் நிதானித்து வாழ்கிறவர்களாக நீர் எங்களுக்கு இன்னும் விசேஷித்த ஞானத்தை கொடுப்பீராக. இன்னும் நாங்கள் மற்றொருவனாலும் நிதானிக்கப்பட முடியாதபடிக்கு நீர் அநேக சகல ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எப்படிப்பட்ட ஞானத்தை ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களும் மாம்சத்துக்குரியவர்களாய் இராதபடிக்கு ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.